எங்க போய் நொங்கு வெட்டி வர? ஆமா, நான் தான் போய் மரம் ஏறி வெட்டிட்டு வரேன். காசு கொடுத்து வாங்கிட்டு வரையா? ஏண்டி நம்ம வீட்ல அவ்வளவு மரம் இருக்கு, மரத்துல அவ்வளவு நொங்கு இருக்கு, காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வர? மரம் இருக்கு, மரத்து மேல நுங்கு இருக்குதான். ஆனா அதை வெட்டுறதுக்கு வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லையே. உனக்கு தான் வெட்ட தெரியாதுல்ல. இப்ப நான் வெட்டலன்னா என்ன? ஆளு வச்சு வெட்டினா ஆளுக்கு வெட்டுறவனுக்கு காசு கொடுத்துட்டு போறோம். எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்தாதான் நுங்கு. இதையாவது வெட்டித்தாவா? போய் தொலை, கத்தி எடுத்துட்டு வரேன். ஒரே அடியா சொலையா வாங்கிட்டு வந்தாலும் ஒரு நியாயம். முழுசா வாங்கிட்டு வந்து இங்க ஒரு மனசே சரியில்லை மீனா. ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு யாருமே என்கிட்ட கேட்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசே சரியில்லை மீனா. அதான் ஏன்டா மனசு சரியில்லை? அதான் சொல்லனே, ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன்னு யாருமே கேட்கல. அதான் நான் கேட்டேனே. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? மனசு சரியில்லைன்னு சொன்னேன். ஏன் சரியில்லை? அத நீ தான்டா சொல்லணும். அப்ப நீ கேளு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசே சரியில்லை மீனா. எனக்கு இந்த பூவை தள்ள வச்சு விடுங்க. பூலாம் எனக்கு வைக்க தெரியாதுமா. பூ வைக்க தெரியாம எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? ஏமா, பூ வைக்க தெரிஞ்சாதான் கல்யாணம் பண்ணணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்படிப்பட்ட ரூல்ஸ் இருந்திருந்தா பூ கடைக்காரர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருப்பான். வேற எவனுக்குமே கல்யாணம் நடந்திருக்காது, தெரியுமா உனக்கு? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. என்னங்க உண்மையா சொன்னா கோச்சிக்கிறா? ஒரே நிமிஷத்தில் சோறும் குழம்பும் செய்வது எப்படி? செருப்பால் அடிப்பதற்குள்ள போயிடு. கை கால் இருந்திருந்தா அடிச்சிருக்கும். இல்லங்க, கூகுளுக்கு எல்லாமே தெரியுமேன்னு. ஏன்டி பைத்தியக்காரி, இங்க இருந்து போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரனாலே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். உனக்கு உட்காந்த இடத்துல ஒரே நிமிஷத்துல சோறும் குழம்பும் செய்யணுமா? எந்திரிச்சு போடி. போறேன். ஏங்க கொஞ்சம் தண்ணி இருந்தா எடுத்துவாங்க. தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. தண்ணி கேட்டு நீங்க என்ன வேலை பாப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வேலையை முடிச்சு டக்குன்னு கிளம்புற வேலையை பாருங்க. வெயில் அதிகமா இருக்கு, அதனாலதான் கேட்பேன். என்ன திடவா போறேன்? சரி, இங்கே இருக்கணும் என்ன? A few moments later. ஆட்டிய போட்டு என்னையாமா இதை கையில வச்சிருக்க? தூக்கி போட்டுரு. தூக்கி போடணுமா? வாழைப்பழத்தோட மகிமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, வாழைப்பழத்தோட மகிமை எனக்கும் தெரியுமா. இது வீணா போற கண்டிஷன் ஆயிடுச்சு. இதை வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா வாழைப்பழத்துல குழம்பு வைக்க போறேன். வாழைப்பழத்துல குழம்பா? அது மட்டும் இல்ல, வாழைப்பழ ஜூஸ், வாழைப்பழ பொரியல் சாப்பிட ரெடியா இருந்துக்கோங்க. நேத்து ரிமோட்டை விட்டு கடைசி மண்டையில் அடிச்சுமே மண்டை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தாமா. என்ன இவ்வளவு சிரிப்பு? உன் தங்கச்சி ஊர்ல இருந்து திருவிழாக்கு வருதான், அதான் பேசிட்டு இருந்தேன். ஏன் தங்கச்சியா? எங்க குடு. ஏய் வைடி, கூப்பிடுறேன். எலும்பனுக்கு அவ்வளவு ஆனந்தம். அவ வந்துட்டு போற வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும் போனு. பேசாத, 5 நிமிஷம் பேசாத. என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ். நானும் கோவமா இருக்கேன், நீயும் கோவமா இருக்க. வேணா கொஞ்சம் பேசாம. நீங்க பேசாம இருங்க. அப்படி பேசாம இருந்தாலும் அமைதியா இருக்கலாம்ல. பேசாம தான் நான் இருக்க ட்ரை பண்றேன். நீ பேசாம 5 நிமிஷம் மட்டும் பேசாம. நீ 5 நிமிஷம் பேசாம நான் இருந்ததே இல்லையா? இல்லம்மா, நீ வரும்போது அப்படி வரல. அது வந்து எனக்கு வந்து எரிச்சலா இருக்கு. மூச்சு விடாம செத்து போயிடணுமாப்பா? மூச்சு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனையா? நான் கேட்டேன் 5 நிமிஷம் மட்டும் பேசாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாதான் வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியும். கொஞ்சம் நீங்க மட்டும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கணும். எங்க போனீங்க? ஏன் என்ன? பேங்க்கார் வந்தாரு, வீட்ல லோன் கட்டலன்னு வந்து திட்டிட்டு இருந்தாரு. நான் பிடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். நீ அவரை திட்டின? வீடு கட்டும் போது கொத்தனாரு, சித்தாளு, கார்பெண்டர் எல்லாரும் சேர்ந்தானே கட்டினாங்க. லோன் மட்டும் என் வீட்டுக்கார் மட்டும் கட்டணுமா? டேய், என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொல்றியே, நீ என்ன நல்லா வச்சு பாத்துப்பியா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் எங்க போனாலும் உனக்கு கூட்டு போக போறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தர போறேன். ஒரு தோசை மாவு வாங்கி 2 தோசை சுடு தர முடியாது என்னால உனக்கு. ஆனா என்ன? ஆனா நான் 7 தோசை சாப்பிடுவேனே. நீ கிளம்பு, நீ உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பு. ஓ தீனி மாடு.